திருத்தணியில் வந்து ஒரு பயணம் விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரன்றது ரொம்ப பெருகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த 4 புள்ளிங்களும் ரயிலில் இல்லாமல் தெருவில் எங்கேயாவது அடிச்சிருந்தான்னா 10,000 இந்திக்காரன் சேர்ந்து 4 பேர் சட்னி ஆக்கியிருப்பான். 4 பேர் இது சாட்சிகளே இருக்காது. புள்ளிங்கோன்றது யார் சார்? புள்ளிங்கோன்னா ரவுடி பசங்க இருக்கும். எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, வீட்டுக்கு கிடக்காது, உதவாக்கரை, பள்ளிக்கூடத்துக்கு போகாது. யாருடைய குற்றம்? அரசு குற்றம். போதை தமிழ்நாட்டில் இல்லைன்றாரே மா சுப்பிரமணியம். கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. ஆமாம், யார் அந்த சார்? அவர் யாருன்னு தெரியாதுட்டேங்க. நீங்கள் இங்கே எப்படின்னா மக்களுக்கு எந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அப்போ 500 ரூபா கொடுத்தா க்யூவில் நீ காக்கா பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். 1000 ரூபா கொடுத்தா ஓட்ட. காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவது. காவல்துறை பூராமே அந்த பகுதி செயலாளர் வசம் ஒப்படைக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு குற்றவாளி கூப்பிட்டா குற்றவாளி இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறான்? பகுதி செயலாளரோடு தான் போகிறான். யாரை கூட்டிகிட்டு போகிறான்? இல்லை திமுக அரசுன்னு வந்தாலே இப்படி தானே இருக்குமா? இல்லை திமுக அதிமுக 2 அரசுகளுமே இப்படி தான். திராவிட அரசுகளே இப்படி தான். சாராய வியாபாரி பூரா கல்லூரி நடத்துகிறான், ஸ்கூல் நடத்துகிறான். அரசாங்கம் சாராயம் விற்கிது. டாஸ்மார்க் அரசே நடத்துகிறது. படைந்தீர்களை வந்து நகைச்சுவாவும் சித்தரித்து அவங்க ஒரு வெறுப்பு அரசியலில் செய்கிறாங்கன்றலாம் சொல்கிறாங்க. தமிழ் தேசியவாதிகள் பூரா RSS காரங்க பேர் இப்போ தமிழ் தேசியவாதி. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியார். வணக்கம் சார். வணக்கம். திருத்தணியில் வந்து ஒரு பயணம் விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரன்றது ரொம்ப பெருகிட்டு இருக்கோ? இல்லைங்க, அது நீங்கள் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கும்போது ஒரு 2500 பேர் கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை முடக்கினாங்க. கஞ்சா விற்கிறதையே முடக்கையான்னா அலைஞ்சு திரிஞ்சு எல்லா ஆட்கள் பூரா அவருடைய வங்கி கணக்கை முடக்கினாங்க. இது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3500 4000 பேர் A+ ரவுடிகள், B+ ரவுடிகள் பட்டியலில் இருக்காங்க. அவன் ஒவ்வொருத்தரும் திருப்பி குற்றம் செஞ்சுட்டே இருக்கான். கொலை குற்றமே 15 வழக்கு 10 வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இந்த காவல்துறை கையாளாகாத காவல்துறையாக இருக்குது. ஆளுங்கட்சிக்கு ஆனால் போதை தமிழ்நாட்டில் இல்லைன்றாரே மா சுப்பிரமணியம். ஆமாம், இல்லை யார் அந்த சார்? அவர் யாருன்னு தெரியாதுட்டார். நீங்கள் இங்கே எப்படின்னா மக்களுக்கு எந்த அரசியல் விழிப்புணர்வும் இல்லை. அப்போ 500 ரூபா கொடுத்தா க்யூவில் நிற்பான். காக்கா பிரியாணி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்குவான். 1000 ரூபா கொடுத்தா ஓட்ட போட்டுக்குவான். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா சொல்கிறேன். அதான் ரொம்ப தெளிவாக 500 ரூபாய்க்கு காக்கா பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் தான் தெளிவாக இருக்குது. இங்கே எவ்வளோ தெளிவு பாருங்க. அமைச்சர்கள் பூரா யார் அந்த சார்? அந்த பெண்ணிட்ட டீல் பேசுகிறான். ஒரு சார்கிட்ட போய் நீ இரவை கழிக்கணும்னு. யார் அந்த சார்? நீங்கள் ஸ்டாலின் வீட்டில் முந்தால மூஞ்சி மேலே முடிக்காது விரட்டி விடுன்னு துர்காமல் விரட்டி விட்டுச்சு. ஏன் விரட்டி விட்டுது? மா சுப்பிரமணியன் ஏன் தம்மா விரட்டி விட்டுது? இவனுக்கு இந்த ஆளுக்கு இதான் சோழியான்னு. இப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ 41 பேருடைய பரம்பரை பூரா விஜயை பார்க்க போய் செத்து போன பரம்பரை. இதுதான் ரீல்ஸ் ரவுடிங் அதிகமாகறான்றாங்க. அந்த ஆமாங்க, எல்லாம் காவல்துறைக்கு வேலையே இல்லைங்க. காவல்துறை எதையுமே செய்வது. அன்னைக்கு நடந்த உடனே இன்னொரு நைட்டும் வந்து ஒருத்தர் வந்து அதே பஸ் இதில் ஆமாம் அதாவது நீங்கள் புள்ளிங்கோன்றாங்க. புள்ளிங்கோ. ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதாவது காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவதில்லை. காவல்துறை பூராமே அந்த பகுதி செயலாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ ஒரு குற்றவாளி கூப்பிட்டா குற்றவாளி இப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறான்? பகுதி செயலாளரோடு தான் போகிறான். யாரை கூட்டிகிட்டு போகிறான்? இல்லை திமுக அரசுன்னு வந்தாலே இப்படி தானே இருக்குமா? இல்லை திமுக அதிமுக 2 அரசுகளுமே இப்படி தான். திராவிட அரசுகளே இப்படி தான். இப்போ காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு குற்றவாளி கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை கூட்டிகிட்டு போயிட்டால் நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டருக்கு 10 ஃபோன் போயிருக்கோம். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எதிரி கட்சி, முன்னாள் கட்சி, இன்னாள் கட்சி, நம்ம ஆளு கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் எப்படி அவன் அந்த காவல்துறை நடவடிக்கை எடுப்பான்? பல A+ ரவுடிகளை அரசியல்வாதி தான் பயன்படுத்துகிறான். ரியல் எஸ்டேட்
நம்ம டி நகர் சத்யாவுக்கு தெரியாத ரவுடிகளே இல்லை. எல்லாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் அத்தனையும் நீங்கள் இப்போ சத்யா தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் சத்யா தான் யார் இல்லை அனைத்து குற்றவாளிகளையும் ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்துகிற ஆள் டி நகர் சத்யா தான். திமுக வந்தால் தனசேகர் பையன் ஒரு கூட படிக்கிற பையனை காரை முன்னாடி நசுக்கி பின்னாடி நசுக்கி முன்னாடி நசுக்கி. அப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் ஒரு 1.5 கோடி ரூபா காரில் எவ்வளோ வேலையும் பண்ணுவான். அவன் சொந்தக்காரன் பூரா தெருவில் வந்து போடுறான பிறகு தான் எஃப்ஐஆரை போட்டாங்க. கமிஷனர் அருண் எங்கேருந்து ஃபோனு திமுக தலைமையில் ஏப்பா நடவடிக்கை எடுக்காத, செத்து போயிட்டா நடவடிக்கை எடுக்காத. செத்து போனால் தனசேகர பேரை ஏற்றி கொண்டு விட்டான், ரேஞ்ச் ரோவில் ஏற்றி கொண்டு விட்டான். எத்தனை லட்சம் எஃப்ஐஆர் போட்டீங்க? அந்த குடும்பம் பூரா சாலை மறியல் பண்ணுச்சு. சட்டம் தானாக இயங்குவதில்லை. செத்து போன குடும்பம் பூரா சேர்ந்து சாலை மறியல் பண்ணவர் தான் தனசேகர மகனுடைய பேரனுடைய அந்த வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தான் நிலைமை. நீ ஆளுங்கட்சி எதிராக போய் ஒரு புகார் கொடுங்க, போலீஸ் எடுத்துருவாங்களா? எடுக்கவே மாட்டோம். ஹைகோர்ட் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வழக்கு. எளிய மக்களின் கட்சி, திராவிட மாடல் கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், திராவிட மாடல் கட்சி தான். நீங்கள் 1 லட்சம் பேர் 1000 கோடியோடு இருக்கான். அதிமுகவில் 1 லட்சம் பேர் 1000 கோடியோடு இருக்கான். திமுகவில் 1 லட்சம் பேர் 1000 கோடியோடு இருக்கான். எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் எம்எல்ஏ ஜெயராம ரியல் எஸ்டேட்டில் G2 பார்ட்னர். இவன் 5 லட்சம் கோடி, அவன் 2 லட்சம் கோடி. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எல்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடி தான் ஒரு இடம். 10 இடத்த முடக்கலாம் 1000 கோடி ஆச்சு. ரியல் எஸ்டேட் செய்யாத சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லா கட்சிக்காரன் என்ன வரோம்? ரியல் எஸ்டேட் எல்லாம் கோடிக்கணக்காக தான். ஒரு ஏக்கரா 100 கோடி ரூபாய் கம்மி வியாபாரமே இல்லை. 10 ஏக்கரானா 1000 கோடி. நீங்கள் ஒரு கிரவுண்டை 4 கோடிக்கு விற்கிதுங்க. இவன் போய் அனாதை இடத்தெல்லாம் போய் மடைக்கிடுவான். நீங்கள் பேப்பரை திருப்புங்க. இன்றைக்கி பேப்பரில் 800 கோடி ரூபாய் ஒரு மூதாட்டி கடத்தப்பட்டார், ஆளை காணுங்கிறான். அங்கே ஏசி டிசி எஸ்ஐ ஏட்டையா எல்லாம் அதில் இருப்பான். ஜாங்கிட்டுக்கும் ஏகே விஸ்வநாதருக்கு என்ன தொழில்? 20,000 கோடி எப்படி வந்தது? ஜாங்கிட் நகர் இருக்கா? அப்போ இது திமுக அதிமுக பார்த்துட்டு தானே இருக்கான். ராஜஸ்தானில் ஒரு மார்வாடி வந்து இங்கே 20,000 கோடிக்கு அத்தனை மீடியா சோப்புக்குள்ளே குமுத ரிப்போர்ட்ரு வரதராஜா அன்றவாரில். அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியம்? 20,000 கோடி. பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனு இப்போ சுடுகாட்டை பூரா பட்டா போட்டு கொடுத்துருவான். நெம்மேலி கிராமம், வட நெம்மேலி கிராமத்தில் ஒரு ஏரியவே காண பழைய ஏக்கராவை. அத்தனை மக்களும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்தாங்க, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இன்னும் நடக்கலை. அதிகாரம் அப்படி இருக்கு. 20,000 கோடி ராஜஸ்தானில் வந்த ஒரு அதிகாரி அண்ணன் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டான், செத்தே போயிட்டான். இப்போ பைத்தியம், பையன் பொண்டாட்டி உள்ளேலாம் பைத்தியம். இது எதுக்கு இந்த 20,000 கோடி? எத்தனை மர்டரு, இல்லீகல் மர்டர், எத்தனை பேர் மணப்பாக்கத்தில் ஒருத்தர் போய் கொன்னே விட்டீங்க. அப்போது எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவிட ரியல் எஸ்டேட்காரனாக இருக்கான். காக்கி துணி பூரா ரியல் எஸ்டேட் கமிஷனாக இருக்கான். அது எப்படிங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? இவர்கிட்ட கட்டிங் வாங்கிக்கிறதா அதிமுக திமுக 2 பேர். நீங்கள் மணப்பாக்கத்தில் காமராஜ் அதிமுக கவுன்சிலர், எம்ஜிஆர் வீட்டில் அவங்க அப்பா வேலை பார்த்தாரு. அவருக்கு பல கோடி சொத்து, பல கோடி. யாராவது எடுத்து கேட்க முடியுமா? கேட்டால் அடி உத, காவல்துறையோடு போய் அடி உத, நீதிமன்றத்துக்கு போனால் செல்லாது. அப்போது திருத்தணியை போல பல திருத்தணிகள் இங்கே நடந்துகிட்டே இருக்கு. ஆளுங்கட்சி ஊடகம், எதிர்கட்சி ஊடகம். ஆளுங்கட்சி ஊடகம் காமிக்கவே மாட்டான். சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இவர்களுடைய கதை வெளியே தெரியுது. இல்லைன்னா அதுவும் வெளியே தெரியாது. புல்லிங்கோன்றது யார் சார்? புல்லிங்கோன்னா ரவுடி பசங்கன்னு அர்த்தம். எல்லாம் கட்ட பஞ்சாயத்து, வீட்டுக்கு கலங்காது, உதவாக்கரை, பள்ளிக்கூடத்துக்கு போகாது. யாருடைய குற்றம்? அரசு குற்றம். அரசு நீங்கள் பள்ளிக்கூடம்னு ஒன்று இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இங்கே கேரளாவில் 5 பைசா ஒரு குழந்தைக்கு
மாதம் 1,000 ரூபா. இதை பள்ளிக்கூடத்து வாத்தியார் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்தா அவன் சீல் அடித்து கொடுத்துருவான். எங்கே எவ்வளோ தூரம் வேணால் போய் படிச்சுக்கலாம். இங்கே அப்படி சிஸ்டமே இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. சாராய வியாபாரி பூரா கல்லூரி நடத்துகிறான், ஸ்கூல் நடத்துகிறான். அரசாங்கம் சாராயம் விற்கிது, டாஸ்மார்க் அரசே நடத்துகிறது. 9வது படிக்கிற பிள்ளைங்க திருநெல்வேலியில் ஸ்கூலில் யூனிஃபார்மோட சரக்கு அடிச்ச வீடியோ பார்த்தீங்களா? அப்போ இதுதான் இந்த அரசுகள். இதுக்கு பேர் திராவிட பானம். என்ன பானம்? திராவிட. திமுக அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சாராய ஃபேக்டரி நடத்துகிறான். ஜெகத்ரட்சகன் சாராய ஃபேக்டரி நடத்துகிறாரு, டிஎம் ஜெயமுருகன் சாராய ஃபேக்டரி நடத்துகிறாரு. சாராய ஃபேக்டரி என்பதே திமுக அதிமுகவை சேர்ந்த சசிகலா ஒரு சாராய ஃபேக்டரி, மிடாஸ் கோல்டு. அப்போது இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது இவர்கள் வைப்பது தான் சட்டம் ஒழுங்கு. அப்போது புள்ளிங்கோ தான் நீங்கள் இந்த சமூகத்தினுடைய புள்ளிகள். நீங்கள் ஒரு ஏடிஜிபி பூவை ஜெகன் ஒரு ஒரு பையனை கடத்திட்டு போகிறாங்க. கடத்திட்டு போகும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தடுக்கிறான். போலீஸ் ஜீப்புக்குள்ளே புள்ளிங்க உட்காந்துருக்காங்க. கடத்திட்டு போகிறாங்க. எப்படி சாத்தியன்னு அசராக்காருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏடிஜிபி ஜெயிலுக்கு போனாரா? பூவை மூர்த்தி ஜெயிலுக்கு போகிற தப்பிச்சுக்கிட்டார். இதுதான் இந்த நாடு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஏடிஜிபி ஆளை வச்சு கடத்துறாரு, எம்எல்ஏவும் கடத்துறாரு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பாவம். அப்போ திருத்தணி, பல திருத்தணிகள் ஏடிஜிபியை ரவுடிஸ் பண்ணும்போது யாருங்க காப்பாற்றுவா? இந்த மக்களை யார் காப்பாற்றுறது? குறிப்பாக வட இந்தியர்கள் அதிகமாக தாக்குறதா இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, வட இந்தியாலாம் பெருசாக. வட இந்தியா 1 கோடி பேர் சௌரியமாக இருக்காங்க. வட இந்தியர்கள் 1 கோடி பேர் சௌரியமாக இருக்காங்க. பாதுகாப்பு இல்லைன்றாங்களா? பாதுகாப்பு இல்லைன்றாங்களா? இல்லை 1 கோடி பேர் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி சௌரியமாக இருக்க முடியும்? தமிழ்நாட்டை ஆதார் கார்டு, ஐடி கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லா கார்டும் வச்சுட்டு எங்கே இருக்கான்? 1 கோடி பேர் இங்கே இருக்கான். சென்னையினுடைய அரசியலை தீர்மானிப்பதே மார்வாடிகள் தான். சவுகார் பேட்டை, அது பேர் ஜார்ஜ் டவுன், வெள்ளக்கார வச்ச பேர். சவுகார்னா முதலாளிகள் பேட்டை. அங்கே ஒரு போலீஸ் போக சொல்லுங்கள், ஒரு போலீஸ் அங்கே போக சொல்லுங்கள் சார். சவுகார் பேட்டைக்குள்ளே எல்லா இல்லீகல் அங்கே தான் நடக்குது. எல்லா கடத்தல் அங்கே தான் நடக்குது, ஹவாலா அங்கே தான் நடக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 கண்டெய்னர் சென்னை ஹார்பரில் இறங்குது. எல்லாமே லோ இன்வாய்ஸில் இறங்குது. 1 கோடி ரூபா சரக்கை 25 லட்ச ரூபா தான் டேக்ஸ் எடுத்துகிட்டு வரான். கன்னியாகுமரி வரைக்கும் தேவையான எல்லா பொருட்களும், இறக்குமதி பொருட்களும் மார்வாடியில் தான் இருக்குது. சில பேர் தமிழ் தேசியவாதிகள் இன அரசியல் செய்கிறாங்க, அதனால தான் இப்படி வட இந்தியர்களை வந்து நகைச்சுவாவும் சித்தரித்து அவங்களை ஒரு வெறுப்பு அரசியலில் செய்கிறாங்கன்றலாம் சொல்கிறாங்களே. தமிழ் தேசியவாதிகள் போகிற ஆர்எஸ்எஸ்காரங்க பேர் இப்போ தமிழ் தேசியவாதிகள். சீமானை அதனால தான் இது மாதிரி தாக்கப்படுறாங்கன்ற மாதிரி. இல்லை, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. அது அவன் அந்த வட இந்திய பையனை தாக்குவதற்கு அவனுக்கு போதை தான் காரணமே தவிர, வட இந்திய மற்ற தொட்டைனா ஆள் வந்துடுவான். அவனுக்கு சாதி இருக்குது, அவனுக்கு சமூகம் இருக்குது. அவன் வேறு ஒரிசாலும் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அடிக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை ரயிலில் போகாமல் அடித்ததுன்னா 500 இந்திக்காரஞ்சு 4 பேரை சட்னி ஆக்கியிருப்பான். நீங்கள் அந்த 4 புள்ளிங்க வாழும் ரயிலில் இல்லாமல் தெருவில் எங்கேயாவது அடிச்சிருந்தான்னா 10,000 இந்திக்காரன் சேர்ந்து 4 பேர் சட்னி ஆக்கியிருப்பான். 4 பேர் இது சாட்சிகளே இருக்காது. இப்போ பல இடங்களில் வட இந்தியர்களை பயந்து தான் தமிழன் வாழ்ந்துட்டுருக்கு. 10,000 பேர் ஒன்றே சேர்ந்துருவான். 10,000 பேர் மூர்க்கத்தனமாக மோதுவான். எனக்கு தெரிஞ்சு கிண்டியில் ஒரு ஐடி கம்பெனியில் அவர்களுக்கு சம்பளம் போடப்பட்டு மறுக்கப்பட்டதனுடைய விளைவு அந்த முதலாளி வெளியிலே வர முடியாமல் பூட்டி வச்சுட்டான். வட இந்திய தொழிலாளிகள் 10,000 பேர் நிற்கிறான். தமிழை மாதிரி ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. 10,000 பேர் நிற்கிறான் கிண்டியில். அது செய்தியே வராது. ஊடக முதலாளி பூரா சாராய் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், சமூக முறை தான் ஊடக முதலாளி. மண்ணு திருட வைகுண்டராஜன், கல்வி விற்கிற பச்சைமுத்து, ஜெயிலுக்கு போன வின் டிவி தேவநாதன், ஆளு பாரு பத்திரிகை ஊடக முதலாளிகள். உள்ளேயே ஜெயிலே கிடக்க அந்த ஆள். இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஊடகவியலாளர் இன்றைக்கி சீட்டிங் கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டு எங்கேயா இருக்கார்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோயம்புத்தூரில் செல்லே போகாத இடத்துல மஜாஜ் பண்ணிகிட்டு இருக்காருன்னா 6 மாதம் ஜெயிலுக்கு வந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகை முதலாளி. பல வின் டிவி முதலாளி தான் ஜெயிலில் இருக்கான். பச்சைமுத்து ஜெயிலுக்கு போனாரா இல்லையா?
இவர் வைகுண்டராஜன் மேலே எத்தனை சிபிஐ வழக்கு? கலாநிதி மாறன் ஜெயிலுக்கு போனார் இல்லையா? ஜெயிலுக்கு போகல, தப்பிச்சுக்கிட்டார். அண்ணன் தம்பி சீட்டிங்கே பாட்டியாளர் நீதிமன்றத்துக்கு வழக்கு நடந்ததா இல்லையா? முதலாளிகளை பாருங்கள். கலைஞர் டிவி எதில் வந்தது? 600 கோடி ரூபாய் 2Gயில் கள்ளப்பணத்தில் வந்த டிவி தான் இது. இதை உண்மை சொல்வான மக்களுக்கு? இதுதான் தமிழ்நாட்டுடைய மீடியா. சரி சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.